இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் ஈரானுக்கு எதிராக சண்டை போட்டு வருகிறது. கடந்த பிப்ரவரி 28 தொடங்கிய இந்த போரின் ஆரம்பத்திலேயே ஈரான் தங்களது உச்ச தலைவரை இழந்துவிட்டது. இதனால் ஹார்மோஸ் நீரிணையை மூடியதுடன் அமெரிக்கா ராணுவ தளங்கள் அமைத்திருக்கும் வளைகுடா நாடுகளையும் ஈரான் முழு வேகத்தில் தாக்கி வருகிறது. ஆரம்பத்தில் ஈரானை எளிதாக கட்டுக்குள் கொண்டு வருவோம் என சூளுரைத்த ட்ரம்ப் தற்போது ஈரான் ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடு என்பதை உலகிற்கு உணர்த்தும் வகையில் வளைகுடா நாடுகள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்துவார்கள் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் சரணடைவதற்கு பதிலாக திருப்பி தாக்கினர். அவர்களுக்கு மிகப்பெரிய வலிமை உள்ளது என ஈரானை ஏகத்துக்கும் புகழ்ந்திருக்கிறார். இந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவின் நிலை குறித்து கேள்விகள் எழுந்துள்ளன. ஈரான் அதிபர் மசூத் பெஷிஷ்கியான் சர்வசாதாரணமாக ஈரான் தெருக்களில் வலம் வருகிறார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மணிக்கொரு முறை ஊடகங்கள் மத்தியில் தோன்றி பேட்டி கொடுக்கிறார். ஆனால் இஸ்ரேல் அதிபர் நெதன்யாகு கடந்த 14 நாட்களாக பொதுவெளியில் தோன்றவில்லை. இதனால் அவர் உண்மையிலேயே உயிருடன் இருக்கிறாரா என்னும் சந்தேகம் எழுந்துள்ளது. ஈரானுக்கு எதிரான போர் ஆலோசனை கூட்டத்தில் கூட நெதன்யாகு கலந்து கொள்ளவில்லை என்பதால் இந்த சந்தேகம் மேலும் வலுவடைந்திருக்கிறது. ஆனால் நெதன்யாகு உயிருடன் தான் இருக்கிறார் என இஸ்ரேல் தரப்பு தொடர்ச்சியாக வீடியோக்களை வெளியிட்டு வருகிறது. குறிப்பாக நெதன்யாகுவின் அதிகாரப்பூர்வ பக்கத்தில் இருந்தே 2 வீடியோக்கள் வெளியாகிவிட்டன. இந்த வீடியோக்கள் அனைத்துமே AI மூலம் உருவாக்கப்பட்டுள்ளது சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபணம் ஆகியிருக்கிறது. இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும்போது நெதன்யாகு விஷயத்தில் ஏதோ ஒன்று நடந்துள்ளது என்பது தெரிகிறது. ஆனால் எப்போது அது வெளிச்சத்திற்கு வரப்போகிறது என்பதுதான் தெரியவில்லை. எனவே இந்த விஷயத்தை இஸ்ரேல் எப்படி கையாளப் போகிறது என்பதை காத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.